Hi friends, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஸ்பிஐ பேங்க்கில் எப்படி வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இறுதி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் யோனோ எஸ்பிஐ ஆப் இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் பர்மிஷன் கேட்கும், எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துவாங்க. அலோவ் கொடுத்தோடனே ஹோம் பேஜில் கீழே வரும்போது ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு மேலே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வித்தவுட் பிரான்ச் விசிட், அதாவது டேரெக்டாகவே இந்த மெத்தடில் கேஒய்சி வீடியோ கேஒய்சி எல்லாம் வீட்டில் இருந்தே பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா இன்ஸ்டா ப்ளஸ் சேவிங் அக்கௌண்ட்னு போட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் ஒன்று இருக்குங்கிறத வந்து காமிப்பாங்க, எந்த மாதிரி அப்ளை பண்ணணும்னு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் தேவைன்னா கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஐ வாண்ட் டு ஓப்பன் ஏ சேலரி அக்கௌண்ட்னு. உங்களுக்கு சேலரி அக்கௌண்ட் தேவைன்னா அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையில்லைன்னா அப்படியே டிக் பண்ணாமலே சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தோன்னே டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஸ்டார்ட் ஏ நியூ அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே கேட்பாங்க. ஸோ இந்த ரெண்டு டீட்டெயில்ஸுமே ப்ராப்பராக ஃபில் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஜிமெயில் ஐடிக்கு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ ரெண்டையுமே ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் ஓடிபி மெசேஜை டைப் பண்ணி வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண கேட்கும். ஸோ இந்த யூனியோ அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த செக்யூரிட்டி கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் கன்சென்ட் கேட்பாங்க. இதில் என்னென்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை கொடுக்கணும். கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண கேட்பாங்க. உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் நம்பர் லிங்க் ஆகிருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை டைப் பண்ணி ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணோன்னே ஆதாரில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதுலேயும் விடுபட்டிருந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற மாதிரி ஓரளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஆதாரில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணனா நீங்கள் இதில் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் எல்லாமே பர்சனல் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் இருக்க பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிக்ளரேஷன் செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துவோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. உங்கள் பேன் கார்டு நம்பர் கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோ டிடெக்ட் ஆகிடும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அடிஷ்னல் டீட்டெயில், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்பாங்க, உங்களுடைய மதர் நேம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அடிஷ்னல் இன்கம் வருது மந்த்லி, ஸோ நீங்கள் எந்த ரிலீஜியன், எந்த கேட்டகிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி நேம், நீங்கள் யாரையாவது நாமினியாக வைக்கிறதா இருந்தால் கூட நாமினியோட நேமு, என்ன ரிலேஷன்ஷிப்பு, அவங்க டேட் ஆஃப் பர்த்து, ஸோ அவங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே முழுக்க பர்சனலாக தான் கேட்பாங்க, நீங்கள் ரீட் பண்ணும்போதே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து ஃபைனல் பேஜில் போய் டிக்ளரேஷனுக்கு செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஃபைனலாக உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் காமிப்பாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வீடியோ காலுக்கான ப்ராசஸ் போயிடும். ஸோ வீடியோ காலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வச்சுருக்கணுங்கிறத காமிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்கள் ஒரிஜினல் பேன் கார்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர், ஒரு பேப்பரில் சிக்னேச்சர் பண்ணி காமிப்பாங்க. உங்கள் செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து எல்லாமே காமிப்பாங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் வீடியோ கால் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு சம் ஆஃப் பர்மிஷன் எல்லாமே கேட்கும். அதுக்கு எல்லாமே அலோவ் கொடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் வந்து அலோவ் கொடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ காலுக்கு உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஒரு பேப்பர் பென் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் வெயிட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட குழந்தைய சேர்ந்து யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வீடியோ பிளாக்ஸ் போடுறேன். ஸோ மறக்காமல் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கான டைம் ஸ்லாட் இருக்குது. உங்களுக்கு எப்போ அவங்க கால் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைம் ஸ்லாட்டை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களே வந்து அவங்க சைடில் வந்து கால் பண்ணுவாங்க. இல்லைனா அதுக்கான லிங்கை நீங்கள் அவங்க சைட்லேருந்து அனுப்பி வைப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோ காலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணி உங்களுடைய ஃபேஸு, உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே காமிச்சு எல்லாமே அவங்க வந்து வெரிஃபை பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம்
உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 24 ஹவர்ஸில் வெரிஃபிகேஷன் மெயில் ஐடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐயோட ஜீரோ பேலன்ஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை உங்களோட யோனோ எஸ்பிஐ ஆப்பில் வந்து யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கான மெயில் வரும். வெல்கம் கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்கில் மேக்ஸிமம் உங்கள் அட்ரஸ் தேடியே வந்துடும். ஸோ உங்களுக்கு எமர்ஜென்சியாக பாஸ்புக் அந்த மாதிரிப்பட்ட தேவைகள் இருந்துச்சுன்னா மட்டும் டேரெக்டாக நீங்கள் பேங்க்கில் போய் பாஸ்புக் ஏற்கனவே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து உங்களோட பாஸ்புக்கை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் மெயிலுக்கே வந்துடும். இல்லைனா வந்து இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களோட யோனோ எஸ்பிஐ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே வியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்லா கொண்டு மீட் பண்ணுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸ் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு யாராவது தேவைப்பட்டுனா மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம வீடியோ சேனல்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.